இதுதான் திருக்கடையூர் ராஜகோபுரம். தர்மபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான இடம். இந்த இடம் பெரும்பாலும் 60ஆம் கல்யாணம், பேர் போன இடம். 60 முடிந்து அது மணி விழா, அப்புறம் பவள விழா, முத்திரா, வைர விழா, இப்படி 60 வயது கடந்தவுடன் இங்கு வந்தால் மிக சிறப்பாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது. அதே போல அபிராமி பட்டரை பிறந்த ஊர். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளபதியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. அன்பு இருந்தால் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அபிராமி கடைக்கண் நமக்கு கிடைக்கும். அந்த அபிராமி ஆலயத்திற்கு செல்கின்ற வழி. இந்த திருக்கடையூர் எனக்கு உண்மையிலே தினமும் திருமணம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஏராளமான திருமணங்கள், 60ஆம் கல்யாணம், 75வது கல்யாணம், 80வது கல்யாணம், இப்படி 100வது, நிறைய கல்யாணம் நடக்குது அந்த 60ஆம் திருமணம். அப்பேற்பட்ட இடத்திலே நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் பாதம் பட்ட இடத்திலே நாம் இன்று இருக்கிறோம் என்று சொன்னால் அது ஏதோ நம்முடைய முன்னோர்கள் செய்த பாக்கியமாக கருத வேண்டும். இன்னொன்று, மார்க்கண்டேயனுக்கு அருள் புரிந்த இடம் இது. இன்னொரு அதிசயம் என்னன்னா, ஒரு ரஜினி ரசிகர் டிக்கெட் வச்சிருக்காரு. இரவு அங்கே தங்கி மறுநாள் அந்த திருமண 60ஆம் மணி விழாவிலே, சகோதரி மணி விழாவிலே கலந்து கொள்வதற்காக அங்கே தங்கியிருந்தேன். அப்பொழுது வாக்கிங் நடைபயணம் நடைபயிற்சி மேற்கொண்ட போது அருகிலே ஒரு டீ கடையிலே ஒரு பாட்டு ஒலித்தது. காலையில் இந்த பாட்டை போடுறாங்களேன்னு சொல்லி எனக்கு அந்த டீ கடை அதுக்கு முன்னாடி தெரியாது. தேநீர் கடை, அது டீ கடை. இப்படி அந்த ராஜகோபுரம் வழியாக அப்படியே நடந்து கோயிலை சுற்றி அந்த மெயின் ரோடு, இந்த காரைக்கால் ரோடு இருக்குது பாருங்கள், புதுச்சேரி காரைக்கால் ரோடு, திருக்கடையூர், அந்த வழியாக நடந்து போனேன். வாக்கிங் காலைல 4:30 மணிக்கு ஆரம்பித்து ஒரு இப்போ நடப்பேன், 6:30 மணி வரைக்கும் நடந்து போது நான் பார்த்த காட்சி இருக்குது பாருங்க. ஒரு டீ கடையில் பாட்டு ஓடிச்சு. உடனே என்னடான்னு சொல்லிட்டு அந்த தேநீர் சரி சாப்பிட்லான்னு உள்ளே போனால், உள்ளே போன பிறகு தான் அதிசயமே காத்திருக்குது. இதான் முதல்ல அந்த டீ கடைக்கு போகிறேன். ஒரு பாட்டெல்லாம் காலையில் பாடுற பாட்டாயுது. நானே ஆடி போயிட்டேன். ஆடி அடங்கும் வாழ்க்கையாட காலைல 4:45 மணிக்கு போடுற பாட்டு. உடனே சரி டீ சாப்பிடணும், டீ உள்ளே உட்காந்து டீ ஆர்டர் பண்ணிட்டு உள்ளே உட்காந்து எல்லா கட்சி தலைவரும் காலண்டராக இருக்காங்க. எல்லா சாமியும் காலண்டராக இருக்குது. முருகர்லேருந்து, அம்மன்லேருந்து, அல்லாவிலேருந்து, கிறிஸ்டின்லேருந்து. என்னடா இது ஆச்சரியப்பட்ட, இது என்ன எல்லா காலண்டையும் இவர் வைத்திருக்காரு, என்ன இது? ஒரு டீ கடையில் எல்லா மதமும் வருவாங்க இல்லையா, அதை டீ சாப்பிட்டே யோசனை பண்ணி இந்த பக்கம் திரும்பினா அப்போ தான் புரியுது எனக்கு ரஜினி ரசிகர். ஆஹா, ரஜினி ரசிகருடைய கொள்கையை முழுமையாக கடைப்பிடிக்கிறவர் இவர் மட்டும்தான். ரஜினி எப்படி எல்லா அரசியல் தலைவரும் நண்பராக இருக்கணுமோ, அதே போல் எல்லா சாமியும் நமக்கு நல்ல சாமி தான் நினைக்கிற மாதிரி எல்லா கடவுளையும் எல்லா அரசியல் தலைவரையும் ஒன்றா கருதி அங்கே ஒரு இந்த 5:15 மணிக்கு நான் பார்த்த அதிசயம் தாங்க எனக்கு பொறுத்த வரைக்கும். 21ஆம் தேதி அவர் ஃபுல்லாக அந்த கடை முழுக்க அந்த காலண்டரை பார்த்துட்டு ஒரு எப்படியாவது இவர்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி சென்ட்ரல்லேருந்து ஸ்டேட் வரைக்கும் அரசியல் லீடர்கள், சாமி, வெளிநாட்டு சாமி, உள்நாட்டு சாமி, எல்லா சாமியும் காலண்டர். ஆஹா, அற்புதமான மனிதரை சந்திச்சேன்னு அவர்கிட்ட பேசினேன். ஏங்க நமக்கு வம்பு, எல்லா காலண்டையும் வச்சுடுவோம், எல்லா சாமியும் வச்சுடுவோம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. உடனே அவர்கிட்ட ஒரு டீ சாப்பிட்டுட்டேன். உடனே அவர்கிட்ட ஒரு 5 நிமிடம் பேசுகின்ற போது எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது. ஒரு நல்ல இது பழக்கம்தான் இது. நாமெல்லாம் அவர் வெளிக்காட்டார், நம்ம உள்ளுக்குள்ளே வைத்திருக்கணும். இதெல்லாம்
எல்லாம் ஒன்று தான் முடிவு பண்ணும். யார் மேலே கீறினாலும் ரத்தம் ஒன்று தான். ஆக மொத்தம் பிறந்ததெல்லாம் 10ஆம் மாதம் தான் பட்டுக்கோட்டை பாடினாரே, அவர்கிட்ட ஒரு டீ நல்லா சுட சுட கொடுக்குறாரு. டீ நல்லா இருக்குது. ஒரு இலகிய மனது அவருக்கு. இன்னும் சொல்லப்போனால் இளமையான மனது. மார்க்கண்டேயனுக்கு எப்படி அருள் செய்தார்களோ அதே போல் இவருக்கு எல்லா மக்களும் அருள் செய்யணும்னு சொல்லிட்டு அவர் வேண்டி உடனே அவரை பற்றி சொன்னேன். அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அது சூப்பர் ஸ்டாரை பிடிக்காதவங்க யாரும் இருக்காங்க? அதே போல் அவருடைய பேச்செல்லாம் வந்து ஒரு சில பேர் தவறாக திரிச்சிடுறாங்க. ஆனால் அவர் உண்மையை தான் பேசுவார். நேற்று கூட ஒரு மீட்டிங்கில் பேசினார் கமலஹாசனை பற்றி. அது வந்து பெரிய பேசு பொருளாகுது. இப்படி எப்படிங்க உங்களுக்கு இந்த எண்ணம் வந்ததுனாக்கா, ரஜினி ரசிகர்ன்றதால எல்லாரும் நமக்கு வேணும், யாரும் பகைச்சிக்கூடாது, எல்லோரும் நண்பர்களாக நாம் வந்து கருதணும். ஆன்மீகம் என்பது எல்லா மதத்தையும் குறிக்கும், அதுதான் ஆன்மீகம். அவர் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கவங்க வருத்தப்பட்டாங்க, அரசியலில் வந்தால் நல்லா இருந்திருக்கும். இவர் சொல்லலை, அந்த பக்கத்து நண்பர்கள்லாம் சொன்னாங்க. ஏன்னா அவர் வந்து வருங்காலத்தில் பேசப்படுவார். இவர் ஒன்றிய செயலாளராக இருக்கார். இவர் அந்த தொகுதியில் ஒரு வார்டு உறுப்பினரானாக்கா அவங்க பரம்பரை ரஜினி சாரை பாராட்டும். அதே போல் ஒரு எம்எல்ஏ ஆகிட்டாங்கன்னா அவங்க பரம்பரை இன்னொரு 100 வருஷம் ஆனாலும் சூப்பர் ஸ்டாரால் தான் எம்எல்ஏ ஆனாங்க அப்படின்னு ஒரு பேர் வரும். அதுதான் ஒருத்தர் பேசினார். அது நல்ல கருத்தாக தான் இருந்தது. அதே போல் இந்த ரஜினி ரசிகரை மனதார பாராட்ட வேண்டும். எனக்கு இது ஒரு ஆச்சரியம். ஏன்னா இங்கே அரசியல் பேசக்கூடாதுன்னுவாங்க, டிவி கடையில் அரசியல் வேணான்னுவாங்க. ஆனால் இந்த கடையில் எல்லா அரசியல் தலைவரை பற்றியும் இருக்குது. அதே போல் ஆச்சரியமாக இருக்குது. அது சூப்பர் ஸ்டார் கொஞ்சம் முடிவு பண்ணி ஒரு தீவிரமான இருக்கவங்கலாம் ஒரு ஏதோ வார்டு உறுப்பினர் இதுமாதிரி ஆக்கி விட்டாங்கன்னா அவங்க பரம்பரை வர பாராட்டும். சரி, மறுபடியும் வந்து நடக்க ஆரம்பித்தேன். அப்புறம் கொஞ்சம் சாப்பிடுகின்ற அந்த உணவகத்தில் மீண்டும் நடந்தேன். இப்படியே அன்றைய பொழுது சிறப்பாக முடிந்தது. அபிராமியும் பார்த்த சந்தோஷம், அந்த அன்பு உள்ளம் கொண்ட டீ கடைக்காரை சந்தித்த சந்தோஷம், நம்முடைய இளமையாக்கிய நம்முடைய என்றும் மார்க்கண்டியனாக இருப்பதற்கு நடக்க வேண்டும். நாம் வந்து இளமையாக இருக்கணும்னா நடந்தால் நம்முடைய ஆயுள் கூடும், நலம் நமக்கு கிடைக்கும். நடைபயிற்சி முக்கியம்.